ஹலோ. ஆவினால் பிறப்பது எப்படி? யோவான் 3:5 ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார். ஜலத்தினால் பிறப்பது எப்படி? நாம் ஜல ஞானஸ்நானம் பெறும்பொழுது ஜலத்தினால் பிறக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும்பொழுது ஆவினால் பிறக்கிறோம். இந்த ஆவினால் பிறக்கும் பொழுது நடக்கிற இன்னொரு பயங்கரமான கிரியை இயேசு சொன்னார், மாம்சத்தினால் பிறப்பதெல்லாம் மாம்சமாக இருக்கும், ஆவினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆவினால் பிறக்கும் பொழுது நாம் ஆவியாக மாறுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான அனுபவத்தை தேவன் நமக்கு தருகிறார். இந்த அனுபவம் சிறப்பானது. பரிசுத்த ஆவியில் சரியாக நடக்கிறவர்கள் ஒரு ஆவியை போல் நடக்க முடியும். காற்றானது ஒரு திசையிலிருந்து புறப்பட்டு இன்னொரு திசைக்கு போகிறது, சப்தத்தை கேட்கிறோம், ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் அறியோம். அதே போல ஆவினால் பிறக்கிறவரும் இருக்கிறார் என்று இயேசு சொன்னபடி நீங்கள் இதுவரை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று இந்த அனுபவம் இல்லாமல் இருந்தால் வேகமாக பரிசுத்தாவி பெற கர்த்தர் உங்களை அழைக்கிறார்.